கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 58 அதிகாரம் 12வது வசனம். உன்னதத்தில் தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்தவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அன்புக்குரியவர்களே, நன்மையான வார்த்தை என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வைத்திருக்கிற நோக்கத்தை வெளிக்காட்டுகிற ஒன்றாய் காணப்படுது. How to edify the people, மக்களை திருத்துவது எப்படி, சீர்படுத்துவது எப்படி என்ற கேள்வியைத்தான் இது முன்வைக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. இங்கே அருமையான வார்த்தை, பாழாய் கிடந்த ஸ்தலத்தை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் காரியங்களை நேர்படுத்துவார்கள். இன்றைக்கு அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது எளிதான காரியமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. We need encouraging words. We have to encourage by words. எந்த விதங்களிலே மக்களை என்கரேஜ் பண்ண முடியும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது நீதிமொழியின் புஸ்தகம் 16 அதிகாரம் 24வது வசனத்துல, இனிய சொற்கள் தேன் கூடுவோல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாய் இருக்கும். நல்ல வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது, இனிய சொற்களை பேசும் பொழுது அந்த மக்கள் அந்த வார்த்தையினாலே சீரமைக்கப்படுவார்கள். There is an opportunity to edify the life, to get a good words from other people. ஒருவரை ஒருவர் நல்ல வார்த்தையினால தாங்குகிற நிலை அங்கே காணப்பட வேண்டும். திருச்சபைக்கு செல்லும் பொழுது நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மேன்மையின் காரியங்களை பெறுகிற மக்களாய் நாம் காணப்படுகிறோம். இரண்டாவதாக, நான் எப்படி ஒருவரை சீரமைக்க முடியும் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் செயல்பாடுகளிலே தோழமையை காட்டுவதிலே. கலாத்தியருக்கு எழுதின கடிதம் 5 அதிகாரம் 13வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். என்னுடைய ஊழியம், என்னுடைய சொற்கள், என்னுடைய செயல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பினால் இருக்க வேண்டும். இந்த அன்பினால் நான் செய்கிற அரவணைப்பும் ஆலோசனையும் சீர்படுத்தலும் அவருடைய வாழ்க்கையை சீரமைத்து வெற்றிக்கு நேராக கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்படும். மூன்றாவதாக, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய முன்னேற்றம் அல்லது திருத்துவது எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால், வித் ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிற குணாதிசயத்தோடு செயல்பட வேண்டும். எபேசியர்கள் நிருபம் 4 அதிகாரம் 32வது வசனத்துல, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நான் ஒருத்தவங்களை திருத்தணும்னு நினைச்சேனாக்க நல்ல வார்த்தைகளை பேசணும், அன்பு செலுத்தணும், அவர்களுக்கு ஊழியம் செய்யணும், மன்னிக்கணும். இது எல்லாம் வரும் பொழுது மற்றவருடைய வாழ்க்கை புடமிடப்பட்ட, சீரமைக்கப்பட்ட, இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாய் காணப்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ, அப்படி மக்களை வழிநடத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ தந்தை இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பின் ஆளுகை எங்களுக்கு தேவை. எங்களை அழைத்ததும், எங்களிடத்தில் பொறுப்பை தந்ததும் மற்ற மக்களை சீரமைக்க, அதிலே அர்ப்பணத்தோடு செயலாற்ற உதவி செய்யும். உம்முடைய வேத வார்த்தைகளை இனிமையான சொற்களினால் நாங்கள் சீர்படுத்தவும், அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யவும், மன்னித்து மகத்துவங்களை காண்பிக்கவும் கிருபை பாராட்டும் எடுத்து பயன்படும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.